டைரக்டர் ருபேட் சாண்ட்ரஸ் இயக்கத்தில் வந்த த க்ரூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். வின்சென்ட் ரே பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்பாவிகளான ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்புன்ட்டு சாத்தானிடம் ஒப்பந்தம் செய்கிறாரு. நிறைய ஆத்மாக்களை நகரத்துக்கு அனுப்புன்ட்டு ரேக்கின் நிகழ்காலத்தில் செல்லினோட தோழி சடியன் காதல மந்திரங்களை சொல்ல அந்த மந்திரங்களை கேட்ட அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் மறுவாழ் மையத்தில் இருக்கும் செல்லி ரேக்கோட ஆளுங்க ஒரு காரணத்துக்காக தேடி வராங்க. செல்லி எரிக்க காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்படுது. இவங்க கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும்போது கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. எரிக் கண்ணு முழிச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்காரு. எரிக் அவரோட நிஜ வாழ்க்கைக்குள்ள போய் அவரோட காதலியை உயிரோட கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. டேனி ஆஸ்டன், வில்சன் ரேக் அவங்களோட ஆக்டிங்ல மிரட்டி இருக்காங்க. அவரோட முகபாவனையை காட்டும் போது கதிகணங்க வச்சிருக்காரு. எரிக் செலினோட லவ் போர்ஷன் ஒரு ரொமான்டிக்கா நல்லாவே இருந்தது. ட்வின்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. பில்லோட ஆக்ஷன் ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். குறிப்பா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ஆக்ஷன் சீன்ஸ் வெறித்தனமா இருந்தது. எரிக் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நிஜ உலகில் நிறைய பேரை கொள்ற காட்சிகள் ரணகலமா இருந்தது. வால்கரோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஃபைட் சீன்ஸும் இருக்கு. எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சா இருந்தது. படத்தோட டியூரேஷனும் 2 hours கிட்ட இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys.